எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? எல்லாம் என்ன பண்றீங்க? ஓகே, இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நீங்க என்ன பார்த்துக்கிட்டே இருக்கலாம், நான் பேசிக்கிட்டே இருக்கலாம். ஓகே, இன்னைக்கான வீடியோ எதை பத்தி இருக்க போகுதுன்னா SCP-017 The Shadow Man. ஷேடோ மேன்கிற நேரமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அது ஒரு ஷேடோ. ஓகேவா? ஸோ அதை பற்றின நிறைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்க கிடையாது. அது ஒரு ஷேடோ அண்ட் அது கொஞ்சம் ஆபத்தானது அப்படின்னு மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்குது. அண்ட் இதை வந்து இப்போ SCP ஃபவுண்டேஷனில் கொண்டு போய் வச்சுருக்காங்க. அது ஒரு ஷேடோ மட்டும்தான், ஒரு புகை மாதிரி இருக்க ஒரு உருவம். அது ஸோ த ரெண்டாவது SCP is SCP-018 The Super Ball. இந்த பாலை வந்து வாமோ அப்படின்னு ஒரு கம்பெனியில தான் உருவாக்கி இருக்காங்க. ஸோ அந்த பால் எப்படியாப்பட்டதுன்னா, இந்த பால் வந்து சூப்பர் பால்னு பேர் வச்சுக்காங்க. ஸோ இந்த பால் எப்படியாப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து சூப்பர்மேன் மாதிரியான வேலைகள்லாம் ஒன்றுமே செய்யாது. அது நீங்கள் ஒரு தடவை கீழே போட்டிங்கன்னா அதோட ஹைட் வந்து கூட்டிகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் அது வந்து ஸ்டாப் ஆகாது. அது எல்லா இடத்தையும், இப்போ ஒரு கண்ணாடி இருக்கிற இடம் இல்லைன்னா நிறைய பொருள் இருக்க இடத்துல நீங்க அதை கொண்டு போய் போட்டீங்கன்னா அது அந்த இடத்தையே அப்படியே நாசம் பண்ணிரும். அதுக்கு பிறகு ரொம்ப நேரத்துக்கு பிறகு அது அப்படியே கீழே அடங்கிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நார்மலான பால் அப்படி இல்லை. நம்ம சும்மா நார்மலான பால் ஒரு கீழே போட்டோம்னா 2 தடவை இல்லைன்னா 3 தடவை அது பவுன்ஸ் ஆகும். அதை மீறி அது ஹைட் ஆகாது, அது அப்படியே நீண்டு போயிடும். பட் இந்த பால் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு டைம் நீங்கள் சும்மா கீழே போட்டாவே அது ரொம்ப ஹைட்டுக்கு ஜம்ப் ஆகும். பட் இட்ஸ் நாட் harmful, that's harmless. So the மூணாவது கதை is SCP-019 The Monster Pot. ஸோ இது வந்து ஒரு பொட்னா தெரியும் தானே, அந்த பழைய காலத்துலலாம் வச்சுருப்பாங்க. இப்போ நிறைய நிறைய வீட்டுகள் இருக்கும்னு, பாட்ஸ் நிறைய வீட்டுகளில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கவனமாக இருங்க, இந்த மாதிரியான பொட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் காலியாகிருவீங்க. ஓகேயா? ஸோ இந்த பாட்டில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்குள்ளே வந்து நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்குது. ஓகேவா? இதை வந்து ஒரு மியூசியத்தில் கொண்டு போய் வச்சுருக்காங்க. ஒரு மியூசியத்தில் கொண்டு போய் வச்சு அந்த மியூசியத்தில் உள்ளவங்க அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சர்ச் பண்ணி பார்க்கும்போது அதுக்குள்ளே இருந்து நிறைய கிரியேச்சர்ஸ் வெளியே வந்து அன்றைக்கி இருந்தவங்க எல்லாம் சாகடிச்சிருக்குது. அண்ட் ஆல்சோ அந்த கிரியேச்சர் வந்து 2 நாளைக்கு தான் உயிரோடு இருக்கும், அதுக்கு மேலே உயிரோடு இருக்காது. அதுக்கு பிறகு இந்த கிரியேச்சரை கொண்டு போய் SCP ஃபவுண்டேஷன் உள்ளவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. SCP ஃபவுண்டேஷன் உள்ளவங்க இனிமேல் ரிசர்ச் பண்ணுறாங்க அதை பற்றி நிறைய விஷயங்கள். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மான்ஸ்டர் வந்து இன்விசிபிள் ஆகிற மான்ஸ்டராகவும் இருக்குது. ஸோ அந்த மான்ஸ்டரால் இன்விசிபிள் ஆக முடியும். அது அந்த பாட்டை விட்டு வெளியே வந்துச்சுன்னா அன்னைக்குள்ள இருக்க எல்லாரையுமே கொண்டுட்டு மறுபடியும் அந்த பாட்டுக்குள்ளே போயிடும். ஆனா அது 48 மணி நேரம் தான் உயிரோட இருக்குதுன்னா அதுக்குள்ள அது இனப்பெருக்கம் பண்ணுதா? அப்படியே இனப்பெருக்கம் பண்ணாலும் அது அவ்வளோ குயிக்கா ஒன்றும் பெருசாகாது. அதுக்குள்ள இருந்து 1000 கணக்குல மான்ஸ்டர்ஸ் வெளியே வருது, 1000 கணக்கில் கிரியேச்சர்ஸ் வெளியே வருது. அது அவ்வளோ சீக்கிரமா இனப்பெருக்கம் பண்ணுதுனாலும் எப்படி 1 நாள் 2 நாள்லயே அது பெருசாகுது? இல்லை, சத்தியமா எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த மான்ஸ்டர்ஸ் வந்து நிறைய பேரை சாகடிச்சிருக்குது. அது வெளியே வந்த உடனே நிறைய பேரை கடிச்சு கொண்டு சாகடிச்சிட்டு அது மறுபடியுமே அந்த பொட்குள்ள போய் அமைதியா இருக்குது. ஸோ த 4வது கதை இஸ் SCP-020 Unseen Mold. இந்த SCP-020 வந்து எப்படியாப்பட்டதுன்னா, இது வந்து ஒரு ஃபங்கஸ் மாதிரி. ஓகேவா? ஸோ இந்த கதையில 2 பேர் இருக்காங்க, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அந்த ஃபங்கஸ் இருக்கதாகவும் அது வேகமாக பரவக்கூடியது அப்படின்னு சொல்லி இந்த SCP ஃபவுண்டேஷன்ல உள்ளவங்களுக்கு அவங்க தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த SCP ஃபவுண்டேஷன்ல உள்ளவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா போய் பார்த்துருக்காங்க. ஓகேவா? ஸோ போய் பார்த்தா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு ஒரு ஃபங்கஸுமே இருக்க கிடையாது. அவங்க நார்மலாக தான் இருக்காங்க. அவங்க ரொம்ப அழகா இருக்காங்க, ஹெல்த்தியா இருக்காங்க. ஈவன் அந்த வீடு கூட ரொம்ப கிளியரா இருக்கு. ஃபங்கஸ் இருக்கவங்க ரொம்ப நாளைக்கு உயிர் வாழக்கூட முடியாது இல்லையா? ஸோ இவங்க வந்து ரொம்ப நார்மலாக தான் இருக்காங்க, நல்லா தான் இருக்காங்க. உள்ளே வந்தவங்களை வாங்க உள்ளுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அழகா வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு கதைச்சிட்டு இருந்திருக்காங்க.
ஸோ கதைச்சிக்கிட்டே இருக்கும்போது இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து கொஞ்சம் அவங்களுடைய பிஹேவியர் வந்து கொஞ்சம் மாறுது. அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா, இந்த எஸ்எப்பி ஃபவுண்டேஷன் உள்ளவங்க ஒய்ஃபை வந்து கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ நாங்கள் அதை பற்றி பார்க்கறதுக்காக தான் வந்தோம் அப்படின்னு சொல்லி இந்த ஒய்ஃப் கிட்ட சொன்ன உடனே இந்த ஒய்ஃப் சொல்றாங்க, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லையே, நீங்களே தான் பார்க்குறீங்களே, நாங்கள் நல்லா நார்மலாக தான் இருக்கோம், நாங்கள் 2 பேரும் நல்லா சந்தோஷமா இருக்கோம். மேபி இது எங்களுக்கு பிடிக்காதவங்க யாரும் சரி இந்த மாதிரி பொய் பொருளையே கிளப்பி விட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒய்ஃப் வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த எஸ்எப்பி ஃபவுண்டேஷன் உள்ளவங்க இன்னும் கொஞ்சம் கேள்விகள் கேட்குறாங்க. ஆனால் அவங்க நார்மலில் தான் பதில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒய்ஃப் சொல்கிறாங்க, அவங்க வந்து எஸ்எப்பி ஃபவுண்டேஷன் உள்ளவங்க ஃபங்கஸ்ன்னு சொன்னால் ரொம்ப டேஞ்சர் இல்லையா, அது வந்து டக்குன்னு ஒட்டிக்கக்கூடியது. ஸோ அதனால அவங்க சூட்லாம் போட்டுட்டு தான் போகிறாங்க. ஸோ அந்த ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க, ஏன் ரொம்ப நேரமாக சூட்லாம் போட்டிருக்கீங்க, கழட்டி வைங்கல அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவங்க சொல்கிறாங்க, இல்லை இல்லை எங்களால் கழட்ட முடியுது அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட பிஹேவியர் வந்து கொஞ்சம் மாறுது. ஸோ அவங்க 2 பேரும் அவங்க 2 பேர்த்தோட முகத்தை பார்த்துட்டு இவங்க சூட்டை கலட்டுறதுக்கு இவங்க 2 பேரும் வந்து கிட்ட வராங்க. கிட்ட வந்தோடனே இந்த எஸ்எப்பி ஃபவுண்டேஷன் உள்ளவங்க ஒய்ஃபை மட்டும் சுட்டுட்டாங்க. சுட்டோன்னே ஒய்ஃப் வந்து இறந்து போயிடுறாங்க. இறந்து போனோன்னே இந்த ஹஸ்பண்ட் மட்டும் தான் இருப்பார் இல்லையா, ஸோ அந்த ஹஸ்பண்ட் வந்து எஸ்எப்பி ஃபவுண்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஸோ அந்த ஹஸ்பண்டையும் அந்த வீட்டையுமே பார்த்தா அந்த வீடு வந்து ரொம்ப நார்மலாக தான் இருக்குது, ஒன்றுமே கிடையாது. அந்த ஹஸ்பண்டுக்கும் எதுவுமே கிடையாது, அவர் நார்மலாக தான் உட்காந்துருக்காரு. ஸோ ரீசர்ச் பண்ணியும் பார்க்குறாங்க. ரீசர்ச் பண்ணாலுமே கூட அவங்க உடம்புல எந்த ஒரு ஃபங்கஸும் இருக்கிறதா தெரியவே கிடையாது. இறந்து போன அந்த ஒய்ஃப் அவங்க ரீசர்ச் பண்ணுறாங்க. அந்த ஒய்ஃபோட உடம்புலையுமே கூட எந்த ஒரு ஃபங்கஸுமே இருக்க கிடையாது. அவங்க நல்லா நீட்டாக க்ளீனாக அழகாக இருக்காங்க. ஸோ இப்படி அவங்க ரீசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது எஸ்எப்பி ஃபவுண்டேஷனுக்கு அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ரிலேஷன் ஒருத்தவங்க வராங்க. வந்த உடனே இவர் சூட் போட கிடையாது. ஸோ வெளியில சும்மா போய் பேச போறாரு. அப்ப உள்ளுக்கு இருந்த இன்னொருத்தர் சிசிடிவி கேமரா வழியே பார்த்து சொல்றாரு, ஏய் அங்க போகாத. ஏன் போகாதன்னு சொன்னாருன்னா, வெளியே இருந்த லேடிக்கு அந்த ஃபங்கஸ் இருந்திருக்கு. இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ரிலேஷனுக்கு ஃபங்கஸ் இருந்திருக்கு. அவங்களோட உடம்பு, முகம், தலை, கை, கால் எல்லாமே ஒரே ஃபங்கஸா இருந்திருக்கு. ஸோ அந்த உள்ள இருந்தவர் டக்குன்னு கால் பண்ணி சொல்றாரு, அங்க போகாத, அந்த லேடியோட பேசாத அப்படின்னு சொல்லி ஏன் கேட்கிறாரு. ஏன் கேட்டோன்னு அவர் சொல்றாரு, அவ வந்து ஃபங்கஸால இஃபெக்ட் ஆகியிருக்கா அப்படின்னு சொல்லி. ஆனா வெளியில இருக்கவரு நம்பவே கிடையாது. ஏன் கேட்டா அவரு பாக்குறாரு, அவங்க நார்மலா தான் இருக்காரு. அந்த உள்ளவர் தான் கால் பண்ணி, இல்ல நீ போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இது எப்படி அப்படின்னு சொல்லி அந்த வெளியில இருக்கவர் வந்து கேட்கிறாரு. கேட்டோன்னே அவர் சடனாக வெளியில இருந்தவரை உள்ளே இழுத்து டோரை சாத்திடுறாரு. டோரை சாத்திட்டு சொல்றாரு, இது வந்து இந்த ஃபங்கஸ் வந்து கேமராவில் மட்டும்தான் தெரியுது, நார்மலி தெரியல. இந்த கேமராவில் பேய் தெரியல கதெல்லாம் தெரியுமா, அந்த மாதிரி இந்த ஃபங்கஸ் வந்து கேமராவில் மட்டும்தான் தெரியும். யாருக்கு தெரியும்? உங்க அக்கா பக்கத்து வீட்டில் உள்ளவங்க, உங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாம் கேமராவில் அப்படி பிடிச்சி பாருங்க. ஸோ அந்த ஃபங்கஸ் வந்து கேமராக்கள்ல மட்டும்தான் தெரியுங்கிறதுனால இவங்க வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அந்த ஃபங்கஸ் உள்ளவங்க எல்லாரையும் கொன்னுட்டாங்க. இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை மட்டும் வச்சிருந்து மற்றவங்க எல்லாரையுமே கொன்னுட்டாங்க. இந்த ஃபங்கஸ் வந்து உயிரோட இருக்க மனுஷங்களையும் சரி, உயிரோட இருக்க பொருட்களையும் சரி, உயிர் இல்லாத பொருட்கள் வரைக்கும் இந்த ஃபங்கஸ் வந்து அட்டாக் பண்ணி, ஈவன் செவுருல கூட அந்த ஃபங்கஸ் வரும். ஸோ அவ்வளோதான், இன்னைக்கு இந்த லாஸ்ட் ஸ்டோரியும் முடிஞ்சு போச்சு. நாம இன்னொரு நாளைக்கு இன்னொரு எஸ்சிபி வீடியோல சந்திப்போம். See you in my next video. Bye bye.